ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க ஏழில் இது நியூஸ் 18 தர்பார். அதாவதுங்க, காலையில் 10 மணிக்கு போய் சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றோம். அப்படியே லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். இது பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. நாமெல்லாம் கொண்டு போனால் யார் பேசுவா? ஆனால் சிஎம் விஜய் கொண்டு போனால் கண்டிப்பாக பேசித்தானே ஆகணும். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்காகவும் பார்க்குறதுக்காகவும் வச்சுருக்குறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சம சீனுமாக்குள்ள போகிறோம். மகளிர் உரிமை தொகை அது கொஞ்சம் ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு குரல் வருது. ஏயா 1000 ரூபா போடுறதுக்கு என்ன தகவல் ஜீராய் பண்ண போறியா அப்படின்னு கேட்ட உடனே சடக்குன்னு போட்டு விட்டாங்க. எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி 1000 ரூபாய போடலையா அப்படின்னு கேட்டோட சடக்குன்னு போட்டு விட்டுருந்தாங்க. என்னடா இது, அங்க சொல்றாங்க இங்க போட்டு விட்டுறாங்க. இதை பத்தி யார்கிட்ட கேட்கலான்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் அந்த சர்டிபிகேட்டை மறந்து வச்சுட்டு போனாங்கள்டா ஒரு அம்மா கீர்த்தனாமா. அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஏங்க எங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் 10 லட்சம் கோடியே எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதை நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு, அதனால லேட் ஆகி போச்சு. இனிமேல் 2500 போட்டு விட்டுருவோம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி உங்களுக்கே தெரியும் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம என்னென்னு ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற நடவடிக்கை எங்களுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். கடந்த ஆட்சி காலத்தில் போகும்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க, கடைசியில் வருமான வரி இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. அந்த ஆட்சிக்காரங்க தானே கேட்கணும். ஏன்ட்ட கேட்ட கண்டிப்பா இடையே கிடையாது தானே. நாங்க எங்களோட வாக்குறுதியில நாங்க அதானே சொல்லியிருந்தோம், எல்லா தாய்மார்களுக்கும் உண்டு அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். எங்களுக்கு நாங்க கேட்கறது எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கை எடுத்து தரப்படும். அப்படியே எண்ணத்துக்கு இந்த 10 லட்சம் கோடியை யாரை தூக்கிட்டு போனா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும் போது கஜானா காலி ஆகி போச்சு. அங்கே போய் பார்த்து தான் என்னென்ன இருக்கு, எது இருக்கு, எதை போடணும், ஆட்டை தூக்கி குட்டியில் ஓடணும், குட்டியை தூக்கி ஆட்டர் ஓடணும் அப்படின்னு சொன்னார்ல. வாங்க ஒரு ரெட்டு அப்படி சைடு ஊடி போயிட்டு வருவோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம நிர்மல்குமார் ஐயா, அவர் கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடியவர்னு பலராலும் அறியப்படக்கூடியவர் இல்லையா? அவர்கிட்ட போய் ஐயா 10 லட்சம் கோடி கடன்னாங்க, 10 லட்சம் கோடி தூக்கிட்டு போயிட்டாங்க, காசு இல்லை, கஜானா காலிங்காக. ஆனால் இந்த திட்டத்துக்கு அந்த திட்டத்துக்கு காசை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கியே, என்ன நடக்கு அங்கே? ஒரே குழப்பமாக இருக்குது. 2500 எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்ல, அப்போ போட்டு விட்டுருவோம், இப்போ கொஞ்சம் விட்டுருங்களேன்ட்டார். இப்போ பட்ஜெட்டில் அடுத்த வர்ற நிதிநிலையில் இப்போ சேர்த்து தான் அதை அறிவிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதை அறிவிக்க முடியும். ஸோ அதற்கான நிதி ஆதாரங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அறிவிக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸு நீங்கள் இப்போ இப்போ அடுத்த பட்ஜெட் முடிஞ்சு நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் செய்ய முடியும். ஸோ அதான் நடைமுறை. தம்பியோட
நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்ல, நாங்கெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் போய் கூட்டணி வச்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி. அந்த திட்டத்துக்கு காசு தம்பி போட்டு விடுறது மகிழ்ச்சியா இருக்கு தம்பி. இந்த திட்டத்துக்கு காசு தம்பி போடுறது மகிழ்ச்சியா இருக்கு. சாயந்தரம் சொன்னா காலையில போட்டு விட்டுருது தம்பி தான், தங்க கம்பி தான். அப்படியே புடங்காகி தான் அடைகிறாங்க. யார் தெரியுமா? நம்ம ஆதவர்ஜனா அவர்களுக்காக அவங்க சொந்தக்காரங்க. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் தொகுதி வளர்ச்சிக்காகவும் நாங்கள் கூட்டணியில் சேர்ந்திருக்கோம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சிங்கப்பெண் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் பெண்கள் அனைவரும் வரவேற்கிறோம். சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் பெண்களுக்காக 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் அரசு கொடுத்து கொண்டிருந்த அறிவிப்பை திரும்பவும் அறிவிச்சது எங்க பெண்கள் எல்லாருக்குமே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல ஆட்சி மலரும் என்று எல்லாரும் வரவேற்கிறோம். நன்றி நன்றி. அப்படியே போலீஸ்காரங்க புதுக்கோட்டையில் ஒரு 20 பேர் வெளியில குத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டேஷனுக்கு போய் இருக்க வேண்டியானே. ஆட நீங்க வேற 2 பேரும் சண்டை ஓட்டுட்டு எப்போ வேணாலும் மண்டை உடைச்சுக்கிறோம் ஓட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் ஸ்டேஷனே இங்கே மாற்றிட்டு குத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பூட்டை மட்டும் போட்டு வெளியில் உட்கார வேண்டிய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. அப்படிக்காக லீமா ராசு இருக்காங்கல்ல, அவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. கேள்வியெல்லாம் முடிஞ்சிச்சு போங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வாலண்டியர் ஏதாவது சொல்லணும் போல இருக்கு. அங்கே ஒருத்தர் படக்குன்னு கேட்டுவிட்டாரு, நீங்கள் கட்சிக்குள்ளே போன நாளில் இருந்தால் சண்டை காடாமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், தம்பி நான் அந்த கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா, எத்தனை லட்சங்கள்னாலும் நான் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்காங்க. ஆத்தி இது எவ்வளவு பெரிய மேட்ரு அப்படின்னு எல்லாரும் ஆயப்பழக்காங்க. இல்லை நாங்கள் ஒன்று சேர்க்க தான் நாங்கள் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவோம். நாங்கள் கூட்டணி தான் சப்போர்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே நன்றி நன்றி. அப்படியே செங்கோட்டை ஐயா ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதா இல்லை வருத்தத்தை தெரிவிக்கிறதான்னு ஒரு கலவையான விஷயத்தோடு நிற்கிறார். என்னன்னு கேட்டால் இந்த பாருங்க, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எங்கே அம்மாவுடைய புகைப்படத்தை மறைச்சு இவர் புகைப்படத்தை வச்சாரோ அன்னைக்கே ஆரம்பிச்சது. தெரியும் எனக்கு இப்படித்தான் நடக்கும்னு தெரியும். அவர் தனிமையில் விடப்படுவார், எங்கள் கூட எல்லாரும் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுவாங்க அப்படிங்கார். ஆனால் முகத்தில் கொஞ்சம் களை இல்லை. பொதுவாக மக்களை நேசிக்கின்றவர்கள், தலைவரை நேசிக்கின்றவர்கள், தலைவர் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்குத்தான் இந்த சரிவு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அத்திக்கடவு அவனாசி திட்டம் வருகிற போது புரட்சி தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவூட்டி காட்டுகிறேன் என்று பாராட்டு கூட்டத்தை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய படம் என்னுடைய பாக்கெட்டிலே அம்மா படம் தான் இருக்கிறது. அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. குடுன்னு மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் என்னன்னு பார்த்தா பெஞ்சமின் ஐயா கண்ணீரும் கம்பலையுமா நிற்கார். என்னன்னா ஐயா அவிய சண்டை ஓட்டு அந்த பக்கம் போனாங்க, இவர் சண்டை ஓட்டு இந்த பக்கம் போனார். நான் செத்த ஊருக்கு போயிட்டு வரலாம்னு போனா என் பதவியும் எடப்பாடி ஐயா பறிச்சு விட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நான் சிவரேடு தானே இருந்தேன், எப்படி இவர் என் பதவியை பறிக்கிறான் அப்படின்னு. அதனால தான் நியாயம் கேட்டு அம்மா கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்கே போய் முடியுமோ? மைக்கை
அப்படியே கொண்டே பத்திரிகையாளர்கள் அப்படி வைக்கிறாங்க, தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாம் வச்ச உடனே உள்ள கிடங்கு அப்படியே கொதிச்சு கண்ணீரா வடியுது பெஞ்சமின் ஐயாக்கு. நான் என்ன தப்புங்க பண்ணேன்? அம்மாவே என்னை கூப்பிட்டு பாராட்டிய மினிஸ்டர் பதவி கொடுத்து, அப்படியே துணை மேயர் பதவி கொடுத்து, அப்படியே அழகு பார்த்தாங்க. நான் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, எப்படியெல்லாம் உழைச்சிருப்பேன் தெரியுமா. இது அவருக்கு தெரியாம போச்சாங்க, ராத்திரோட ராத்திரி தூக்கி விட்டாருங்க அப்படின்னு அழுகிறார். ஐயா யாராவது திருப்பி வாங்கி கொடுத்துருக்க ஐயா. அவர் பொதுச்செயலாளர் வரத்துக்கு நான் என்ன கடுமையாக உழைச்சிருப்பேன். ஒவ்வொரு பொதுக்குழுக்கும் ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். ஒரு வாரம் 10 நாள் கடுமையாக விளக்க மாற்றத்தை பெருக்குவேன். புரியுதுங்களா? கேட்டு பாருங்க, எங்க கூட இருக்கக்கூடியவங்கள மண்வெட்டி வேலை செய்வேன். யார் விட நானே ஒர்க் பண்ணுவேன். இறங்கி கடுமையாக ஒர்க் செஞ்சிருக்கேன். 2007 இது நாள் வரைக்கும் அவ்வளோ கடுமையாக உண்மையாக இயக்கத்து எதுக்குங்க? நானும் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் தாத்தா ரயில்வே எம்ப்ளாயி, எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸ் எம்ப்ளாயிங்க. நாங்கள் விவசாய குடும்பம் தான், கௌரவமான குடும்பம் தான். இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் வருதுன்னா காரணம் இல்லாத வரக்கூடாதுல்ல. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு அவப்பெயர் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்குது. பெஞ்சமின் வந்து மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க சொன்ன காரணம் இல்லை. காரணம் என்ன பண்ணல? டெபுட்டி மேயர், சென்னையோட டெபுட்டி மேயர் பம்பரம் போல வேலை செஞ்சேன். என் தாய் புரட்சி தலைவர் அம்மா அவங்கள பாராட்டினாங்க. 5 வருஷம் நான் அமைச்சராக இருந்தேன். ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், யூத் வெல்ஃபேர் இருந்தேன். MSME பார்த்தேன் 5 வருஷமா. என்ன வேலை பண்ண ஒர்க் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பீரியட் ஆஃப் டயத்தில் அமைச்சராக இருக்கிறதும் சரி, டெபுட்டி மேயராக இருக்கும் சொல்லும் சரி, எப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், மக்கள் பணி எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. நாடுக்கு உலகத்துக்கே தெரியும். கட்சிக்கு விசுவாசமாக இருக்கு. இந்த நாள் வந்திருக்கும். கட்சி பதவி எடுக்கிற காரணம் இருக்குன்னு இல்லை சார். அடுத்த கட்ட நடவடிக்கை 2 நாள் போருங்க. என் தாய் இடத்துல முறையாட்சியாச்சு. எனக்கு கஷ்டம், மன கஷ்டம். ஊரில் இருந்த தகவல் தெரிஞ்சேன். அடுத்த நிமிஷம் நேரம் என் தாய் இடத்துல நான் முறையிட்டுட்டேன். அவ்வளோதான். என்னோட கஷ்டத்தை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான். சடக்குன்னு இந்த அழுகையை அங்கே இருந்தவங்களால தாங்க முடியலைங்க. போனை எடுத்து, ஐயா நீங்கள் மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தை இவர் மேலே காட்டிவிட்டே ஓட்டிருக்கு. மனுஷன் குடும்பத்தோட சமாதியில் நின்று அழுகிறாரு, பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குயா அப்படின்ன உடனே சடக்குன்னு ஐயா போடப்பட்டார் எடப்பாடியை. தம்பி தெரியாமல் என்னமோ நடந்து வச்சு, நீங்கள் வாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம்னே கூப்பிட்டு வச்சு கட்டித்தலையும் பேசி முடிச்சுட்டாரு. இப்போ ஆனந்த கண்ணீர் ஆகி போச்சு. அது அப்படியே நம்ம KC வீரமணி ஐயா ஒரு மனோதத்துவ நிபுணர் போலயே பேசுறார். எப்படி அப்படின்னா, எடப்பாடி ஐயா தான் பொதுச் செயலாளர். ஓகே, அவர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், நாணயமானவர், அரிதானவர், முடிவுகளை துல்லியமாக எடுக்க நல்லா கொண்டு போயிட்டே இருந்தார். ஆனால் சம் டிப்ரெஷன் அது இருக்கு. அதனால அவரால் என்ன பண்ண முடியுதுன்னு தெரியல. சடக்குன்னு யாராவது தூக்கி விட்டார். அந்த டிப்ரெஷனை மட்டும் குறைச்சிட்டாருன்னு சூப்பராக இருக்குங்காரு. எதுக்கு இந்த குத்துன்னு தெரியல. நான்லாம் தொடர்ந்து அம்மாவால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட தமிழ்நாட்டிலே அதிக ஆண்டுகள் மாவட்ட செயலராக பயணித்தவன் என்கின்ற அடிப்படை நான் வந்து அதில் முக்கிய பங்கை வைக்கின்றேன். இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டு இன்றைக்கு அதிமுக என்கின்ற இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பது பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு நாங்களுடைய உழைப்பையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் அவர் என்னவென்றே புரியாமல் எடுத்த எடுப்பிலே பதவி பறிப்பது, பதவியிலிருந்து எடுப்பது, அப்போ 26 பேர் இந்த மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கி செய்தால் எப்படி இந்த கட்சி நடத்த முடியுமா? இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மாவட்டத்தில் இப்போ விடுவிக்கப்பட்ட அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய புள்ளிகள், எல்லாம் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள். ஆக இந்த சூழ்நிலை இப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கின்றார். ஆக எங்களை அழைத்து எங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி எடுக்க வேண்டியது அதுதான் காலகட்டாயம். ஏன்னா அவரையும் பொதுக்குழு கூட்டி தான் அவர் பொதுச் செயலாளராக உருவாக்கியிருக்கிறோம். பொதுக்குழு தான் அவர் உருவாக்கிச்சு. அன்னைக்கு வேலுமணி அண்ணன் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகம், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்ற எங்களை போன்றவர்களெல்லாம் தான் நாங்கள் முன்மொழிந்து அவரை பொதுச் செயலாளர் அவர் தான் தோண்டித்தனமாக இன்றைக்கு அவரே அறிவிக்கின்றார், அவரே விடுவிக்கின்றார். இப்படி விடுவித்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் இந்த இயக்கத்துடைய எதிர்காலம் என்ன? நாங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லை. அதிமுகவின் சார்பாக தான் இவரிடத்திலே நாங்கள் சொன்ன கருத்து வேறுபாடின் காரணமாக, நாங்கள் சொன்ன கருத்தை இவர் ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கின்றது, எங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கின்றது. அதாவது கிணத்துல குதின்னா குச்சிடலாம், நெருப்புல குதின்னு சொல்றாரு.
நெருப்புல குதிக்கிறதுக்கு முடியுமா? அப்படியே கார்த்தி சிதம்பரம் ஐயா வெந்த உள்ள வேற இல்லைங்க, விரலை விட்டு சடக்கு சடக்குன்னு குடையிறார். என்னன்னா பாவங்க 4 தேர்தலில் தோத்து போன மனுஷன்ட்ட ஆறுதலாக இருக்க வேண்டாமா அந்த 4 பேர்? அந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து 20 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த 4 நாளாக அவர் பாவம் சாப்பிடாம கொள்ளாம இதெல்லாம் என்னங்க அப்படின்னு பரிதாபப்படுற மாதிரி சடக்கு சடக்கு நோண்டி விடுதார்லாம். அதிமுக 4 தேர்தல் தோத்து போச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்தித்த 4 தேர்தலை தோல்வி அடைந்திருக்காரு. 2 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல். இனிமே அவரோட தலைமையில மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும். அவங்க கட்சியில தீவிரமா இருக்கிற உறுப்பினர் கூட நம்ப மாட்டாங்க. அதனால அந்த கட்சிக்கு, அந்த தலைமைக்கு, அந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான நிலை தான். அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பல கட்சிக்கு போகலாம். அதனாலதான் அவங்க கட்சி எடுக்கிற முடிவு கூட அவங்க யாரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதுல பல பேர் பல கட்சிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியிலே பிளவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அந்த தலைமை மீது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றார். அப்படியே நிர்மல் குமார் அவர் பங்குக்கு இந்த பக்கம் கூடி அடிக்கார். ஏங்க நாங்க 108 வாங்கி வச்சிருக்கிறோம், எங்களை குப்பரை கவுத்து நீங்க மேல வரணும்ன்றதுக்காக திமுகவோட சேர்ந்து என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணி கடைசியில் உங்களுக்கே முடிஞ்சு வச்சா. இதுதான் சொல்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அப்படின்னு அடிச்சு விடுதார் அவர் வாட்டுக்கு. கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே நிராகரிக்கப்பட்டது. அப்படியே கார்த்தி சிதம்பரம் ஐயா ஒரு கனிவான ஒரு அறிவுரையை நம்ம தாவேகாவுக்கு கொடுக்கார். என்னன்னா ஐயா அவங்க வாலண்டியரா வண்டியில ஏறும் போதே நீங்க உஷாரா இருக்கணும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு டிஎம் கேட்ட சண்டை கிண்டியை போட்டு முதுகில் குத்திட்டோம், அதில் வந்தவங்க தான் அவங்க. அதனால அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுங்க. இந்த 25 பேர் வராங்கண்டா இவங்கள வெளியிலே நிப்பாட்டுங்க, இல்ல கலகலத்து பேரும் அப்படிங்க. தற்காப்பு தேவையில்லை. நான் தான் சொல்றேனே, இவருக்கு கான்பிடண்டா இருக்கட்டும். 5 வருஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. தாவேகாவை தவிர்த்து விட்டு அது அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லிம் தவிர்த்து விட்டு 118 பேர் இன்னொரு பக்கம் சேரவே முடியாது. அதனால எந்த தற்காப்பும் கிடையாது. என்ன தற்காப்பு? அது ஒரே ஒரு வழி அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைச்சாதான் அந்த இது வரும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அவர் ரிலாக்ஸ்டா இருக்கலாம், எந்த விதமான அச்சமும் வேண்டாம், கான்பிடண்டா இருக்கலாம். இந்த 25 பேரை சேர்த்துக்க தேவையே கிடையாது. அரசாங்கத்துல சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் விசிகேல இருந்து எழுதியிருக்காரு. நான் படிச்சேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சேன். அந்த சொன்னது 100% கரெக்ட். இதோட கிரெடிபிலிட்டி போயிடும். இவங்க அதிமுக திமுக இல்லாத அரசாங்கத்தை தலைமை தாங்கணும் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அதனால அதிமுக ஒரு பிரிவு அரசாங்கத்தில் சேர்க்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவருடைய கிரெடிபிலிட்டி கீழே போயிடும். அவங்களை சேர்த்துக்காங்க. எப்பயுமே நாம ஒரே பார்வை கொண்டு இருக்கப்படாது. சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை நமக்கு வேணும். விலங்குகள், பறவைகள், பட்சிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன பின்ன இரவு உயிர்கள். ஆனா நாம மட்டும் அப்படி நேரம் போனா முட்டி கீழே விழுந்துருவோம். கேசி வீரமணி ஐயா கண்டுபிடிச்சிருக்கார். அவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு அன்னைக்கு சொன்னேன். மத்தியானத்துக்குள்ள டிவி மல்லாக்க போட்டுருச்சுல, எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டார்லாம். இப்ப அப்படித்தானே போக வேண்டி இருக்குங்கார். பார்த்து பதனமா இருங்க. தவறுன்னு சொன்னது அரசியலுக்கு தவறு. அவர் சினிமா துறையில் இருக்கார். சினிமா துறையில அவர் கொஞ்சம் நல்லா கால் உச்சோன்றி இருக்கிறார். உச்சபட்ச தலைவராக இருக்கிறார். அந்த துறை அவருக்கு சரியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை நான் குறிப்பிட்டேனே தவிர, இன்னைக்கு மக்கள் பூராவும் அவர் பக்கம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேவ் வந்துடுச்சு அவருக்கு. இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? பத்திரிகையாளர் எதிர்பார்த்தோமா? இல்லை தலைவர்கள் எங்களை போன தலைவர்களோ, இல்லை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா எடப்பாடியாரோ, இவங்க யாரன்னா எதிர்பார்த்தோமா? நம்ம தான் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம். அதிமுக தான் அடுத்த கட்டத்துக்கு ஆட்சி வரும். திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு நமக்கு வரும்னு நினைச்சோம். ஆனால் இதெல்லாம் ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. ஆக அன்னைக்கு இருக்க சூழ்நிலை எல்லாமே தான் சொன்னாங்க. ஆட்சி நம்ம தான் 10 சீட் தான் வரும், 5 சீட் தான் வரும், 1 சீட்டு கூட வராதுன்னு நாங்கள் தாவேக்கா. இன்னைக்கு 108 இடங்களை வந்துடுச்சு. அது ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்காங்க. அது அது கருத்து. அதுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்காரு. ஆமா ஆமா. சிவசங்கர் ஐயா கொஞ்சம் கோபமா பார்த்து ஒருத்தரை பேசுறார்.
அவர் யாருன்னா நம்ம தாவேக்காவுடைய ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து கொஞ்சம் டப 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 டபடம் பேசக்கூடிய மனுஷன் ஆதவ அர்ஜுனா. ஆனால் எல்லா நேரத்துலையும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் மினிஸ்டர் ஆவீங்களா என்ன காலமே யோசிச்சலை, ஆனால் சடக்குன்னு ஆயிட்டீங்க. ஓகே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாமல் எங்களை சீன்ற வேலையை வச்சுக்கிறாதிய, அப்புறம் அது வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுங்கார். ஒட்டுமொத்த தமிழகமும் தன் காலடியில் வந்து விட்டது போல் ஆதவ அர்ஜுனா நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாவேக்கா அவர் கொடுத்த பணத்திற்கு அவரிடத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் தமிழகம் முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அவர் மனதிலே கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் இன்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை. அது அந்த அதிகாரத்தை இன்றைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறார். சட்டமன்றத்திற்கு வந்து நாங்கள் பேசாமல் கட்டுப்பட்டு இருந்தோம் என்கிறார். பேசுவதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. அதன் காரணமாகத்தான் தாவேகா கட்சியினர் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கின்ற அன்னைக்கு அமைதியாக இருந்து விட்டார்கள். முதல்வர் விஜய் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசாமல் வீட்டுக்கு போய் அங்கே ட்விட்டரில் பதில் போடுகிறார் என்றால் களத்தில் நின்று பதில் சொல்வதற்கு அவர்களிடத்தில் தகுதி இல்லை, அருகதை இல்லை, அதற்கான நேர்மை இல்லை. அதன் காரணமாகத்தான் அங்கே போய் பதில் சொன்னார்கள். இன்றைக்கு அதை பூசி மொழுவதற்காக, மறைப்பதற்காக ஆதவ அர்ஜுனா இங்கே பேசுகிறார். சட்டமன்றத்தில் பேசினால் பதில் வரும் என்பதனால் தன்னுடைய தொகுதியில் போய் பேசுகிறார். நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கொள்வேன், இது உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் அல்ல, இது தமிழ்நாடு, சுதந்திர தமிழ்நாடு. எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல 35% கொண்டு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த சதவீதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது உங்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான எண்ணிக்கை 107. 234 பேர் கொண்ட சபையிலே 107 பேரை வைத்துக்கொண்டு ஏதோ 160 பேர் 170 பேர் ஒட்டுமொத்தமாக ஜெயித்து ஒரு பெரிய பெரும்பான்மையிலே வந்தது போல் பேசிக் கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிகமற்ற செயல், முதிர்ச்சியற்ற செயல். இங்கே இருங்கியா, பொண்ணை போல வந்தோமா, பொண்ணை போல போனோமா, இருந்த இடம் தெரியாமல் இருந்தோமா, அப்படியே மக்களுக்கு நல்லது செஞ்சோமா, சர்ன்னு போனோமான்னு இருக்கணும். அதுக்கு தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை விட்டு அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு வாயக்கையை விட்டு வாண்டடா நாம் வாங்கி கட்டிக்கிட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு பாருங்க. இது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நம்மலாம் சேர்ந்து ஒர்க் அஸ் அ டீம் அல்டிமேட்டாக நம்ம நல்லது பண்ணால் மக்கள் நம்மளை வந்து அந்த உரிய மரியாதை கொடுப்பாங்க. அந்த புகழ் தான் உண்மையிலுக்கு நமக்கு திருப்தியாக இருக்குது. ரைட்டுங்களா? இல்லை அல்டிமேட்டாக நம்ம எல்லாம் எதுக்கு பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக. உண்மையான சந்தோஷம் பணத்தினாலேயோ மற்றனாலேயோ கிடைக்காது. செய்கிற நல்லது, நம்ம செய்கிற புண்ணியம் மக்களுக்கு கிடைக்கிற, அதனால கிடைக்கிற புகழ், அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே செல்வ பெருந்த அண்ணாச்சி ரொம்ப நாள் அங்கிட்ட கண்ணாமூச்சி அடிக்கிட்டே இருந்தார். கப்புடு பிடிச்சி, அண்ணாச்சி இந்த சோஃபா முன்னாடி போகுது, தலைவர் பின்னாடி போகிறார். சோஃபா முன்னாடி போகுது, தலைவர் பின்னாடி போகிறார். இதை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போங்க. தம்பி, சோஃபாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, அங்கே தங்க வாங்காதியன்னு மோடி சொல்லுதாரு. நான் அவரை நோக்கி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை இந்த பக்கம் புஷ்பா படத்துக்கு இழுக்காதிய அப்படின்னு நழுவிட்டார்லா. தேர்தல் முடிஞ்சிருச்சு. 5 மாநில தேர்தல் முடிஞ்சதோட ஏத்துவாரு நாங்க முன்னாடியே சொன்னோம். இப்ப ஏத்தி இருக்காரு, அவ்வளவுதான். அதுல என்ன, அது தொடர் அரசியல் தானே, இதுல வித்தியாசமா பாக்குறது ஒண்ணு இல்லை. அப்படியே நம்ம கீர்த்தராமா இருக்காங்கல்ல, அவகிட்ட பழையோடையும் போய் இந்த 717 ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை மூடணும் சொல்லி போட்டாங்க. இப்போ கரெக்டாக மூடுனாங்களா? எல்லா கடையும் அந்த 717 மூடியாச்சா அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லுதாங்க. முதல்ல மதுவிலக்கு அப்படின்னு யோசித்து கையெழுத்து போட்டது எங்கள் தலைவர் தான். இந்த தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தான் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அச்சோ இது மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சமாளித்தாங்க. அவங்க எப்பவுமே சமாளிக்கிறதுல கில்லாடி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்பனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. ஓகேங்களா? நன்றி. நமக்கு உதவி செய்தவர்களுக்கு, நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர்களுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அந்த விதத்தில் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்கு செலுத்தியவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து வந்த தியாகராய நகர் எம்எல்ஏ அமைச்சர் புசி ஆனந்த் ஐயா வணக்கம் சொல்ல போகிறார்களா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லார். கண்ணிலிருந்து தாரதாரே கண்ணீர் வருவனாங்க எட்டி பார்க்க உள்ள போயிருது.
லைம் லைட். இப்போ நேரா நாம லைம் லைட்டுக்குள்ள போறோம். நேத்தே ரிலீஸ் ஆயிருக்கணும், இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. கருப்பு பாருங்க. ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்தினுடைய கதாபாத்திரமாவே மாறி போறது இப்போ உள்ள ட்ரெண்ட். அப்பயும் இருந்தது, இப்ப கொஞ்சம் அதிகமாயிருச்சு. கருப்பு படத்தை பார்க்கறதுக்கு கருப்பசாமி வேடத்திலேயே போய் ட்ரெஸ்ஸை போட்டு போய் படம் பார்க்கறாங்க. எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அப்படியே மக்களை பூரா கூட்டம் இங்க வாங்க, ஏத்தியாச்சுலாம். இத்தனை வருஷமா ஏத்தாம இருந்ததுனாங்க 3 ரூபாய் ஏத்தியாச்சு. அடுத்து 30 வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்காக. நீங்க இப்ப என்ன மனநிலையில இருக்கீங்க? எப்படி இதை சமாளிக்க போறீங்க? எப்படி மற்றவங்களுக்கு அந்த சமாளிப்பை கற்றுக் கொடுக்க போறீங்க சொல்லுங்கண்ணா. மழன்னு பதில பெட்ரோல் மாதிரியே கொட்டுறாங்க. பெட்ரோல் டீசல் என்பது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு. அந்த நாட்டுடைய முதுகெலும்பை நம்ம நொடிக்கிற மாதிரி விலைவாசிகள் டபுள் மடங்கு கூட்டினா மக்கள் அதை தாங்கிக் கூட சக்தி இல்லை. அது அவங்களுக்கு வந்து 3 ரூபாங்க பெருசாக ரொம்ப கம்மியாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு 3 ரூபாங்க ரொம்ப பெருசு, பாமர மக்களுக்கெல்லாம். இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து உடனே பரிசீலித்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து கம்மி பண்ணணும். பெட்ரோல் இல்லை நம்ம நாட்டில், அன்னன்னைக்குள்ள மார்க்கெட்டு தான் காய்கறி மாதிரி ஆகிப்போச்சு. வெளிநாட்டிலேருந்து வந்தால் விற்பனை, இல்லைன்னா இல்லைங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. ஏற்கனவே போவோம் ஒரு 3500 போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து கேட்கும்போது ஒரு 3800 அது மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன போனதை விட இப்போ அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே 5க்கு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. யாருமே பெரிய இது கிடையாது. தொழில் பண்ணுறதுக்கே பெரும் சங்கடமாக இருக்கும். இன்னும் 25 கூட இதோட அதிகம் மோசமாகும். கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் லோக்கல் வடகை 80 ரூபா தான் கேட்குறோம். இப்போ 100 ரூபான்னு கேட்டால் யாரும் ஆட்டோ வர மாட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை கூட நாங்களும் வாடகை கூட்டுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு வேறு விலை ஒன்றும் கிடையாது. 5 வருஷமாக இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் எதுவுமே கூட்டவே இல்லை, வருஷக்கணக்காச்சு. அதனால் அப்பப்போ இந்த விலைவாசிக்கு தக்கன அந்த பெட்ரோல் டீசல் கூட்டினாலே விலைவாசி எதுவுமே நல்ல இயல்பாக இறங்கும். காய்கறி வருது, வெங்காயம் மற்ற பொருள்கள்லாம் வருது. அந்த பொருள்களுடைய விலையெல்லாம் ஏறும். முன்னாடி கேஸ் விலையெல்லாம் ஏறிச்சு. இதனால வந்து ஹோட்டல்ல எல்லாம் உணவுப் பொருளை ரேட் ஏற்றிட்டாங்க. அதே போல் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. டீசல் எல்லாம் விலை ஏறினதுனால விவசாயத்துக்கும் பாதிப்பு வருதுங்க. லாரி டிரைவர் போன்ற உள்ளிட்டோருக்கான வேலை வாய்ப்பும் குறைவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே மத்திய அரசு இந்த விலையேற்றத்தை மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும், அல்லது வரியை குறைத்து மீண்டும் பழைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பொதுமக்கள் நலனை கருதி அவர்கள் அந்த பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கப்படும் வரியை உடனடியாக குறைந்தது மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 5 ரூபாயும் குறைக்கும் பொழுது இந்த விலையேற்றம் தடுக்கப்படும். சரி, இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல பிடிச்சிருந்துச்சுல, சந்தோஷமா இருந்தீங்களா? ஓகே, இதே மாதிரி அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.